நாங்கள் 2 4 3வது அத்தியாயத்தை இருக்கிறோம். கடந்த வாரத்தில் இந்த சப்ஜெக்டுக்குள்ள போகல, வசனத்தை மட்டும் வாசித்து அதோட முன்னுரைகளை மட்டுமே நம்ம போய் பார்த்தோம். நேரம் குறைவாக இன்னைக்கு முழுமையாக நம்ம கவனிப்போம். 2 4 3வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட தொடங்கினார். மீண்டும் வாசிக்கிறேன். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னான் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட தொடங்கினார். எப்படி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினார் என்பதை குறித்து பார்ப்போம். ஆனால் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, அதை இடம் எருசலேம்ல முதல்ல எந்த பட்டணம்? எருசலேம் பட்டணம். எருசலேம் பட்டணத்தில் என்ன இடம்? மோரியா மலையில. இது ஏன் மோரியா மலைன்னா, தாவீதுக்கு கர்த்தர் காட்டின, கர்த்தர் குறித்த, கர்த்தர் அதாவது தாவீது குறித்து வைத்த அந்த ஒவ்வொரு நாள் இருக்கக்கூடிய அவருடைய களம். அந்த களம்னா என்ன சொல்றது, இந்த போர் அடிப்பாங்க இல்லையா, தானியத்தை பிரித்தெடுக்கிறது வேலை நடக்கும். ஒரு மாடு விஷயம் மிதிப்பாங்க, கட்டையில் அடிப்பாங்க. வைக்கோலையும் தானியத்தையும் பிரிக்கிற மாதிரி கோதுமை தானியத்தை பிரிக்கிற அந்த இடம், ப்ராசஸ் பண்ணுற இடம் அந்த களம். அந்த களத்திலே இவங்க குறித்து வைத்திருக்கிறான் தேவனுடைய ஆலயத்துக்காக. தாவீது குறித்து வைத்தான், அந்த இடத்துல இவன் ஆலயத்தை கட்ட துவங்குறான்னு சொல்றது. அப்படின்னா இங்கே ஏன் அந்த ஒரு இடத்துல செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி பின்னாடி வரும். முதல் விஷயத்தை பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தை திருப்பி கொடுக்கணும். ஆதியாகமம் 22. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை தேவன் தேர்ந்தெடுத்து அவனை அழைத்து பிள்ளை இல்லாமல் இருந்த அவனுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுக்கிறான். வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளை இஸ்மவேல் இருக்கிறாரு. இருந்தாலும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை என்று ஈசாக்கை கொடுக்கிறார். ஈசாக்கு கொடுப்பாங்க. ஈசாக்கு மேல அளவில்லாத பாசம், ரொம்ப அருமையாக நேசிக்கிறான், பிள்ளை மேல ரொம்ப பிரியமா இருக்கிறான். அந்த மாதிரி சங்கத்தில் கர்த்தர் தன்கிட்ட பேசுறான். அந்த 22வது அதிகாரத்துல 22வது அதிகாரத்துல 1ஆம் வசனம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது ஒரு புத்திரனும், நல்லா எப்படி சொல்றாங்க, ஒரு புத்திரனும் ஏகசுதனும். ஏகசுதனும் ஒரே ஒரு பிள்ளை. ஏன் அந்த பிள்ளையை கணக்கு முன்னாடி இஸ்மவேலை என் கணக்கில் சேர்த்துக்கலான்னு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. வாக்குத்தத்தத்துக்குன்னு பிறந்திருக்க ஒரே ஒரு பிள்ளை யாருன்னா இஸ்மவேல். இங்க சொல்றாங்க, ஒரு புத்திரனும் உன் ஏகசுதனும் ஒரே ஒரு பிள்ளையுமாய் இருக்கிற ஒரு நேசகுமாரனாகிய, ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு குமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. ஆபிரகாம் சொன்னாரு, நீ பாப்பா எங்க போகணும்? மோரியா மலை, மோரியா அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துல நான் காண்பிக்கிற மலையில போய் பலியிடு. அப்ப மோரியா மலையில ஆபிரகாமுடைய குமாரனை பலியிடும்படியா நீ போய் பலியிடுன்னு சொல்றாங்க. அந்த பலியிடுவதற்காக ஏன் மற்ற எல்லா மலையை பற்றி கர்த்தர் பேசாம ஏன் மோரியா மலையை பற்றி ஆபிரகாம் சொல்றாங்கன்னா, ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலியிடுவதற்காக கொண்டு போனாரே, அந்த ஸ்தலம் என்பது தேவன் முன் குறித்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்த அந்த மோரியாவின் மலையினுடைய மலத்தொடர்ச்சியில தான் சிலுவையில் இயேசுவை கொல்கதா மலையில சிலுவையில் இயேசு அறிந்து கொண்டார். அப்படின்னா உன் குமாரன் பலியிடப்பட வேண்டிய இடத்திலே நல்லா கவனிக்கணும். எப்படி சொல்றாருன்னா, சொல்லும் போது மட்டும் நல்லா கவனிக்கணும். வாக்குத்தத்தத்தை சுதந்திரமாடி எப்படி சொல்ல,
அதை பார்த்து உன் புத்திரன், உன் பிள்ளை, உன் ஏகசுதன், ஒரே ஒரு ஒத்த பிள்ளையா இருக்கிறான், உன் நேசகுமாரன், நீ ரொம்ப நேசிக்கிறவன், அவனை கொண்டு வந்து பலியிடுன்னு சொல்றான். பலியிடுவதற்கு அழைத்து கொண்டு போகிறான். பலியிடுவதற்கு எல்லாம் முயற்சி செய்கிறான். பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்தை சொல்லுது, அப்போது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதை நிறுத்தி காத்திருங்கள், நானும் என் பிள்ளையானாலும் அவ்விடம் மட்டும் போவோம், தொழுது கொண்டு உங்களுக்கு திரும்பி வருவோம், 2 பேர் சேர்ந்து வருவோம் அப்படின்னு விசுவாசமா சொல்லிட்டு போறான். 14ஆவது வசனத்தை பாருங்க. 14 ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான், அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. எப்படியா அந்த இடத்துக்கு யெகோவா ஈரேன்னு பேர் வச்சாங்க. மோரியா மலையிலே கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். அங்க போகும்போது நீங்க தனியா போற மாதிரி இருக்கலாம். எந்த கையில தேவையான ஒண்ணு எடுத்துட்டு போலாம். உங்க பிள்ளையத்தான் நீங்க பலியிடணும்னு நினைச்சிட்டு போவீங்க. பலியிட சொன்னாலும் பலியிடுவோம் அப்படி கூட்டு போவீங்க. அப்படி பிள்ளைன்னு சொல்றது நீங்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய சிலவற்றை சில சமயம் பலிபீடத்தில் வைக்க வேண்டியது, சிலதை ஒப்பு கொடுக்க வேண்டியிருக்கும், அர்ப்பணிக்க வேண்டியது இருக்கும். அர்ப்பணிக்கும் போது கடினமா இருக்கும். ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கர்த்தர் நம்ம கையை ஓங்கி அந்த கத்தி எடுத்து தன் பிள்ளையை கொள்றதுக்கு ரெடி ஆயிட்டான். கர்த்தர் நிறுத்துன்னு சொல்லிட்டு அதுக்கு முந்தின நாளே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியை காட்டுறான். அந்த ஆடை எடுக்கிறான், பலியிடுகிறான். பலியிட்டதுக்கு அப்புறம் பாருங்க கர்த்தர் பேசுறாரு. 15 வசனம், கர்த்தருடைய தூதன் 2ஆம் நாள் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்த இந்த காரியத்தை செய்தபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மண்ணை போலும் பெருக பண்ணுவேன் என்றும் ஒரு சந்ததியால் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுத்தபடியினால் உன் சந்ததிக்கு பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்றாங்க. என் மேல சத்தியமா சொல்றேன். எப்படி என்ன பண்ணுவாங்க? நல்லா புரிந்து கொள்றோம். கீழ்ப்படுதல், தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய நடத்துதலுக்கு கீழ்ப்படியக்கூடிய விசுவாசிக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ஒருவேளை உங்களுடைய நல்ல நீங்க மிகவும் நேசிக்கிற ஒன்றை கூட கர்த்தருடைய பலிபீடத்தில் வைத்தாண்டவர் உன்னுடைய, நீங்க அதை கொடுத்திருக்கலாம், ஆனால் அது என்னுடையது கிடையாது, அது உன்னுடையது என்று என்னைக்கு நம்ம அர்ப்பணிச்சிடறோமோ, ஒருவேளை தேவனுக்கு பயப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க குழந்தையா கொண்டிருக்கலாம். இல்லை நீங்கள் மிகவும் நேசிக்கிற உங்கள் கணவனோ பிள்ளைகளோ அல்லது பொருளாதாரமோ வீடோ வாசலோ பொண்ணோ நகையோ எதுவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய பாதத்தில் வைத்தாண்டவரே இதெல்லாம் உங்களுடைய நீர் எனக்கு கொடுத்தது. நான் மிகவும் நேசிக்கிறவர்களாக இவைகள் இருக்கலாம், ஆனாலும் இவைகளை நான் நீர் கொடுத்தது என்பதை நான் அறிந்திருக்கிறேன், அதற்காக உங்களுடைய பாதத்திலே வைக்கிறேன் என்று எப்பொழுது அர்ப்பணிக்கிறோமோ அன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டார்னா அங்கே தேவன் நமக்கு யெகோவா ஈரா, நம் தேவைகளை எல்லாம் பார்த்துக் கொள்கிறவரா நமக்கு வெளிப்படுவார். அது வரைக்கும் இல்லைன்னா பாருங்களேன், எப்போ ஒரு விசுவாசி ஆண்டவரை நீர் தான் எனக்கு இதை செய்யணும்னு ஒப்பு கொடுத்துறாங்களோ ஆண்டவர் தவிர வேற வழி கிடையாது. அப்ப ஆண்டவர் தான் பார்த்தாகணும், வேற வழி கிடையாது. எனக்கு தெரியாது, நீங்க தான் செஞ்சாகணும். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை, யார் பிரச்சனை, அவர் பிரச்சனை, அவர் பார்த்துதான் ஆகணும். வாக்குத்தத்தத்தை எப்படி கொடுக்குற பாருங்க. அப்ப ஏன் முதல்ல மோரியா என்கிற மலைக்கு என் போய் பிள்ளையை பண்ணிட சொல்லணும். அந்த மலையில அப்படி என்ன விசேஷம்? பின்னாடி அங்கே எருசலேம் தேவாலயம் கொண்டு வரப்போகிறது. அது மோரியா மலையிலே ஒரு தேவன் குறித்து வைத்திருக்கிற ஒரு இடத்துல அங்கதான் அந்த கோயில் ஆலயத்தை கட்ட போறாங்க. தேவன் முன்னறிந்து அங்கே பலிபீடத்தை கட்டி அங்கே உன் குமாரன் பலியிடு என்றார். அவர் குமாரனுக்கு ஆபிரகாமை குமாரன் தன்னுடைய குமாரன் பலியிட்டார். அவருக்கும் அவருடைய குமாரன் ஏகசுதன் மிகவும் பிரியமான பிள்ளை. இயேசு கிறிஸ்து யாரு? பிதாவை அழைத்தவனுக்கு யாருன்னு கேட்டா ஒரே பிள்ளை. ஏன் ஒரே பிள்ளை? அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த, பரலோகத்திலிருந்து வந்த, மாம்சத்தில் வந்த தேவகுமாரன். அவருடைய குமாரன் ஏகசுதன். அவர் நிறைய பிள்ளைகளை பெற்று வச்சிருந்தார். அவரை ஒரு பிள்ளை இந்த பூமியில நமக்கு பதிலாக முதல்ல ஒரு மனுஷனை உண்டாக்குனார்.
நல்லா கவனிக்கணும். முதல்ல ஒரு மனுஷனை உண்டாக்கினார், ரெண்டாவது ஒரு குமாரனை அனுப்பினார். குமாரனை நமக்காக அனுப்பினார். அந்த குமாரனுக்காக நம்முடைய பாவங்களுக்காக முதல் மனிதன் பண்ணின அந்த முதல் மனிதன் மூலமா உலகத்தில் வந்த எல்லா பாவங்களையும் நீக்குகிற கிருபாதாரப்படியாக தம்முடைய குமாரனை அனுப்புகிறார். பிதா குமாரன் பரிசுத்தாவை சொல்ல மட்டும் இல்ல, அந்த குமாரன் இறங்கி வருகிறார். எதுக்கு? ரொம்ப சிம்பிள். நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து சிலுவையில மறிக்கணும் முதல்ல. இரண்டாவது, அவருடைய ரத்தத்தினாலே தேவனோடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற உறவை புதுப்பிக்கணும். மூணாவது, நம்முடைய ஆத்மா, செத்து கிடந்த ஆத்மா உயிரோட மறுபடியும் எழுப்பி உயிருள்ளதாக்கணும், அவரோட உறவுள்ளவர்களாய் மாறணும். வாக்கு தத்தங்கள் ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாதிகளால் உரிமைதாரர்களாய் நம்மை மாற்றணும். மூன்றாவது, நம்ம எல்லாரையும் பரலோகம் கொண்டு போய் சேர்க்கணும். நான் போற இடத்துக்கு அவங்களையும் வந்து கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டு போனார். அப்போ இயேசு கிறிஸ்து ஏகசுதனா இருந்தாலும் தேவனுக்கு பிரியமான பிள்ளையா இருந்தாலும் அவர் தன்னுடைய குமாரனை பலிபீடத்தில் பலியாய் கொடுப்பதை போல அன்றைக்கு மோரியா மலையில் என்ன நடந்திருக்குன்னு ஒரு பிக்சர் எடுத்து பாருங்க. ஆபிரகாமே, உன் பிள்ளையை கொள்ளாத, இதே மலையில் ஒரு நாள் நான் என்னுடைய பிள்ளையை நான் பலியாய் கொடுப்பேன், அவர் என்னுடைய குமாரனை இந்த சிலுவையிலே நான் பலியாய் கொடுப்பேன் என்பதை அங்கே அவனுக்கு காட்டியிருப்பார். அதனால்தான் இயேசு ஒரு இடத்துல சொல்லுகிறார், ஆபிரகாம் என்னுடைய நாட்களை காண ஆசையா இருந்தார். ஆமென். அப்படின்னா என் நாளை பத்தி எல்லாம் அங்க இயேசு இங்க எழுதல, இங்க எழுதி வைக்கல, குறிப்பிடப்படல. ஆனால் இயேசு சொல்றாரு, ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தார். என் குமாரங்கள் இல்லை, என் குமாரனுக்கு பதிலாக எனக்காக ஒரு உயிரை கொடுக்க போற ஒரு ஆண்டவர் வரப்போறார். என் தகப்பனாகி தேவனுடைய ஒரே பேரோட குமாரன் வரப்போகிற அந்த நாள் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். அவன் இருக்கும் போதே நடக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் நடந்தது. ஆனா கர்த்தர் பார்த்தீங்கன்னா முக்கியமா அவர் ஒரு இடத்தை முக்கியப்படுத்தி அந்த இடத்திலே கொண்டு போய் பலியிடுகிறார். யோசிச்சு பாருங்க, ஏன் அவனுக்கு சொல்லும் முதல் விஷயம் நல்ல கவனிங்க. ஒரு இடத்துக்கு பெயர்ந்து போய் அங்கே போய் இதை செய்ய சொல்லும் போது நான் முதல் விஷயம் என்னன்னா, போறப்போ உங்க புத்தி மாறுதா இல்லையா? சில காரியங்களை செய்வதற்கான காலதாமதங்கள் டைம் ஸ்பேஸ்ல உங்க இருதயம் எந்த அளவுக்கு உறுதியா இருக்கு? கர்த்தரை நம்பி கர்த்தரை செய்வார் நம்பி நிற்க முடியுதா? இல்ல சூழ்நிலைகளை பார்த்து தடுமாறிக்கிட்டே இருக்கீங்களான்னு கர்த்தர் பார்க்கிறார். அதனாலதான் பாத்தீங்கன்னா வேதம் ரொம்ப எளிமையா சொல்லுது, நீங்க எதை வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின எதை தரணும்னாலும் விசுவாசம், நீடிய பொறுமை. நீடிய பொறுமையும் விசுவாசமும் ஒன்று கொண்டு கை கொடுக்க போகும். விசுவாசம் இருந்தா ரொம்ப தாமதமானாலும் காத்திருக்கும். தாமதித்தாலும் அதுக்கு காத்திருக்கும். அது தாமதியாது, லேட்டாவாது. அப்படின்னு அர்த்தம் சொல்லுங்க. பாருங்க, ஆபிரகாம் காலத்துல இயேசுவின் அந்த நாளைக்கான ஆசையா இருந்தார். இயேசு அவ காலத்துல இருந்ததா? ஆனா அதனுடைய சந்ததிகள் பார்க்கும்படி நடந்தது. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்தால் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் சந்ததிகளுக்கு சேர்த்து உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் அந்த ஆசீர்வாதத்தை 1000 தலைமுறைக்கு கடந்து செல்லப்படுகிறார். அப்படின்னா நீங்க சுதந்திரிக்காம விட்டுட்டீங்கன்னா ஆண்டவரெல்லாம் வாக்கு பண்ணீங்களே, ஒன்று ஓடைகளுக்கு நடக்கலையாண்டவரே, இதெல்லாம் எப்ப நடக்க போகுது? எனக்கு தானே நீங்க வாக்கு பண்ணீங்க. ஆபிரகாம் சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாரு. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமை பிரசங்கிக்கிறோம் இல்லையா? ஆபிரகாமை புஸ்தகத்தில் எழுதி வைத்து ஆபிரகாமுடைய வம்சத்தில் பிறந்த ஆண்டவராகிய இயேசு தேவன் குமாரனை பற்றி சொல்லும் போது அவர் மாம்சத்திலே தாவீதின் சந்ததியிலிருந்து பிறந்தான்னு சொல்றது. அது பேர் எவ்வளவு பெருமைப்படுத்துறாருன்னா, தேவனுடைய குமாரனே வந்து அவர் குடும்ப சந்ததியில பிறக்கப்படுகிறார். இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனா எல்லாருக்கும் இருக்கிறார், நமக்கு சேர்த்து இன்றைக்கு இருக்க விசுவாசிகள் இருக்கும். அப்படின்னா ஆபிரகாம் என்பவன் தான் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் பண்ணி அந்த நாளில் மட்டும் சுதந்திரத்துக் கொள்ள தலைமுறைக்கும் சுதந்திரத்துக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தர் அப்படியே செய்யும். கர்த்தர் ஒரு இடத்தை குறிக்கிறாரு, அந்த இடத்து வரைக்கும் போகிறாரு. சில சமயம் உங்களுக்கு ஒரு நாளை குறித்து வைத்திருப்பா, அந்த நாள் வரைக்கும் சில காரியத்தை அறிவதற்கு பொறுமையாய் விசுவாசத்தோடு பயணப்படணும். கர்த்தர் கைவிட மாட்டார். என்ன நம்பிக்கை இருக்கணும்? இது வரைக்கும் என் கர்த்தரிட கைவிடல, இன்னும் கைவிட மாட்டார்.
நான் வெட்கப்படல, இன்னும் வெட்கப்பட விட மாட்டார். நான் எங்கேயும் தலை சாய்ந்து தலை குனிந்து நிற்கும்படி என்னை கர்த்தர் விடமாட்டார் என்று விசுவாசித்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய் தலை குனிய விட மாட்டார். ஒருவேளைக்கு தலை குனிவுகளை பார்க்கலாம். நிறைய இடங்கள் உங்களை ரொம்ப அப்யூஸ் பண்ற மாதிரி, ரொம்ப மோசமாக நடத்துற மாதிரி சூழ்நிலை நீங்க சந்திக்கலாம். ஆனா மறக்காதீங்க, நீங்க எங்க இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறார். அவர் குழப்பமே கிடையாது. நான் சொல்றது என் மேல சத்தியமா சொல்றேன்னு சொல்றாரு. நல்லா கவனிக்கணும். அப்ப எந்த அளவுக்கு ஒரு தெளிவா மிக மிக என்ன, அதாவது வார்த்தையில அவன் சொல்லவே முடியாது. எதுக்கு அவன் சொல்லணும் அப்படி? ஆணையிடுவதற்கு தன்னிலும் பெரியவர் ஒருவர் இல்லாத இருக்கிறபடியால் தன் பேரில் தானே ஆணையிட்டார். யூஸ்வலா பசங்களை பார்த்துருக்கீங்களா? எங்க அம்மா மேல சத்தியம் கொடுப்பாங்க, எங்க அம்மா மேல சத்தியம், எங்க அப்பா மேல சத்தியம், எல்லாரும் மேலேயும் சத்தியம் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆனா ஆண்டவர் ஆளுமே சொன்னார், ஆலயத்து மேல சத்தியம் பண்ணாத, வானத்து மேல பூமி மேல எல்லாம் சத்தியம் பண்ணாத, ஏன்னா நீ ஒன்றும் உண்டாக்க போறதில்லை. ஆனா பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் உண்டாக்கிறவராகி தேவன் பேர்ல என்ன பண்ணாதீங்க சொல்றாரு. என் மேல சத்தியம், அதனால உனக்கு நிறைவேற்றவே சொல்றாரு. இதுக்கு மேல அவர் என்ன நம்பாம இருக்குது. அதனாலதான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாய் உறுதியாய் அவனால் நிற்க முடியுது. அப்படி இதுல கவனிக்க வேண்டியது, மோரியா மலை குறித்து, அந்த மோரியா மலையில போய் என் பிள்ளைய பலியாக்கணும்னு சொன்ன அந்த தேவன் எதுக்கு அப்படி சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த 2 நாளாகமத்தை வாசிச்சோம் இல்லையா? 2 நாளாகமத்தை சொல்லும்போது அதுக்கு முன்னாடி 1 நாளாகமத்தில் தான் ஏன் இந்த இடத்த முக்கியத்துவப்படுத்தி தாவீது ஏன் அங்க போய் குறித்து வச்சான், அங்கேயே அந்த ஆலயத்தை கட்டணும்னு யோசிச்சான் அப்படிங்கிற விஷயத்துக்கு அது காரணம் இல்லாம ஒரு டைம் பாஸ்க்காக அதெல்லாம் கோயிலை கட்டணும்னு யோசிக்கிறேன். அந்த இடத்துல வந்து குறித்து வைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21வது அதிகாரம் 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 1 நாளாகமம் 21 இங்க பின்னணிங்க சொல்லிடுறேன், ஃபுல்லா கலைக்கு சொல்லுங்க. இந்த 1 கொரிந்தியர் 21வது அதிகாரத்துடைய பின்னணி என்னன்னா, தாவீது ஜனங்களை கணக்கிட தொகையிட பார்க்கிறான், சென்சஸ் எடுக்க பார்க்கிறான். சென்சஸ் எடுத்து பார்த்த உடனே கர்த்தருக்கு கோபம் வந்தது. சென்சஸ் எடுத்தது தப்பாயா, அதுல போய் கர்த்தர் கோபப்படணுமான்னு கேட்டா, இவன் மெயினா அவனுடைய யோசனை என்ன, நம்ம கிட்ட யுத்தம் பண்றது எவ்வளவு ஆள் இருக்காங்க, கணக்கு என்ன, எதுக்கு கணக்கு எடுக்கணும், திரகாத்திரமா சண்டை போடுற மாதிரி ஆள் எத்தனை பேர் நம்ம கிட்ட இருக்காங்க, உனக்கு கணக்கு எடுப்பா, கணக்கு பாருப்பா அப்படின்னு கர்த்தர் கோபம் வந்தது. ஏன் கணக்கு, ஏன் கோபம் வந்தது? இது வரைக்கும் அவன் கணக்கு பார்த்தா போய் யுத்தத்துலாம் ஜெயிச்சுட்டு வந்தான். கர்த்தர் கூட நின்று கர்த்தர் அவனுக்கு முன்பாக போய் கர்த்தர் அவனுக்காக யுத்தத்தை நடத்தினா ஜெயிச்சுட்டு வந்தான். இப்போ கணக்கு பார்க்கலாம், தொகை எடுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனம் பார்க்கணும். சாத்தான் 21 நாளாகவும் 21 முதல் வசனம் பாருங்க. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழுப்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. என்னப்பா பிசாசு என்ன ஐடியா கொடுக்குது? உட்காந்து கணக்கு பாருன்னு சொல்றோம். சில சமயம் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் கூட பிசாசுக்கு ஏற்படும். விசுவாசிகளையும் இந்த மாதிரி மைண்ட் டைவர்ஷன் பண்ணி தேவையில்லாத சில வேலைகளை செய்யறதுக்கு பிசாசு ஏவி விடுவான். எதுக்காக? இஸ்ரவேலுக்கு விரோதமாக, அப்படி நம்ம வாழ்க்கைக்கு விரோதமாக, நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக சில சமயம் இப்படி எழுந்து சில வேலைகளை பண்ணாங்க. இப்படி கணக்கிடும்படியாக செய்கிறான். கணக்கிட்டவுடனே கர்த்தர் கோபம் வந்தது. நல்லா புரியணும், அநேக யுத்தங்களை கர்த்தர் அவனோடு கொடுத்து அவனுக்கு ஜெயமாக்கி தந்து அவனை பெரிய ஆளாக்கிட்டார். இப்ப உட்கார்ந்து கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. ஆனால் அது தேவை இருக்கு, அப்படி டைம் பாஸ் ஆகல மாதிரி கணக்கு எடுத்தான். கர்த்தர் கோபம் வந்துச்சு. கர்த்தர் கோபம் வந்து தேசத்துல வாதை பெருகிட்டு இருக்கு, பிரச்சனை பெருகிட்டு இருக்கு. இவன் பெரும் கர்த்தருடைய ஊழியக்காரர் ஒருவர் தாவீதுகிட்ட போய் பேசுன்னு சொல்லி அனுப்புகிறார். 8ஆம் வசனம் பாருங்க, 21:7. தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்து நான் மிகவும் பாவம் செய்தேன். இப்பொழுது உங்களுடைய அடியேனின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். வெகு புத்தீனமாய் செய்து முட்டாள்தனமா பண்ணிட்டாங்க. தயவு செய்து அந்த மன்னிங்க, தப்பு பண்றது விஷயம் இல்லை.
தப்பு பண்ணதுக்கு அப்புறம் போய் அட்மிட் ஆகுறதுக்கு பற்றிய கத்தர்கிட்ட அட்மிட் ஆகலாம். ஆனா பாருங்க, அப்போது கர்த்தர் தாவீதின் ஞானதிஸ்காரனாகிய காத்தோடனே பேசி, நீ தாவீதிடத்திலே போய் 3 காரியங்கள் உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகள் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். 3 காரியத்துக்கு முன்னாடி வைக்கிறேன், அந்த 3ல ஒன்றை செலக்ட் பண்ணிக்கிறோம், அதை நான் உனக்கு கண்டிப்பா செய்வேன். நீ நான் பண்ண தப்புக்கு இந்த மாதிரி கணக்கு எடுத்து பார்த்ததுக்கு நான் உனக்கு கண்டிப்பா என்ன பண்ணுவேன், தண்டிக்க போறேன். ஆனா 3 காரியத்துக்கு முன்னாடி வைக்கிற 3 காரியத்தை ஒன்றை செலக்ட் பண்ணிக்க, அதை ஒன்று கண்டிப்பா செய்வேன். அப்படியே தாவீது வந்து அவனை நோக்கி 3 வருஷமாக பஞ்சமோ, 3 வருஷத்துக்கு பஞ்சம் அப்படின்னு அர்த்தம். 3 மீது சாப்பாடு கிடைக்காது, வறுமையா பஞ்சம் மோசமா இருக்கும். அல்லது ஒரு பகைஞரின் பட்டயம், உனக்கு விரோதமாய் பட்டயம் 3 வருஷத்துக்கு பட்டயம் வரவனுக்கு உன்னை குறித்தொடர நீ சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து ஓடி போக. ஏற்கனவே ஓடி இருக்கான், அப்சலோமுக்காக ஓடி இருக்கான், தாவீதுக்காக ஓடி இருக்கான். அவனுக்கு தெரியும் அந்த நாள் எவ்வளவு கஷ்டம். அப்ப உனக்கு விரோதமாய் பகைஞர் வந்து உன்னை துரத்தா இன்னொரு தடவை ஓட போறியா? ஒண்ணு பஞ்சம், இன்னொன்னு எதிரிகள் உன்னை வந்து துரத்தி வாழ விடாது பண்ணது. 3 அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுக்கு எல்லை எங்கும் சங்காரமும் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோய் அவைகள் ஒன்றை தெரிந்து கொள்ளும். 3 விஷயத்தை இருக்கிறார். 1 பஞ்சம், இன்னொன்று பட்டயம், இன்னொன்று கொள்ளை. தேவன் அநேக இடத்தை பார்க்கிற போது உங்கள் மேலே பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய் உண்டாயிருக்கும் போது நீ இந்த ஆலயத்தை நோக்கி கூப்பிட்டு அந்த ஆலயத்தை பிரதிஷ்டப்படும் போது ஜெபம் பண்ணுவோம் பாருங்க. அதுல இதையும் சொல்லியிருப்பான், கொள்ளை நோய், பட்டயம், பஞ்சம் வரும்போது இந்த ஆலயத்துக்கு நேராக எந்த இடத்திலிருந்தாலும் கூப்பிட்டால் அவர்களுக்கு நீ அனுகிரகம் செய்யும் என்று சொல்லி கேட்டபடி கர்த்தரும் ஒத்துக்கிறாரு. நான் இந்த ஆலயத்தை நோக்கி கூப்பிடும் போது அவருடைய இக்கட்டுகளுக்கெல்லாம் நீங்கள் அனுகிரகம் காப்பாற்றுங்க. இங்க 3 விஷயத்தை வைக்கிறாரு. பட்டயம் வேணுமா, பஞ்சம் வேணுமா, 3 வருஷம் பஞ்சம் அல்லது பட்டயம் வந்து உன்னை துரத்துறதுக்கு. 3வது 3 நாளைக்கு கொள்ளை நோய். சொல்ற கர்த்தர் வைக்கிறார், அப்பொழுது என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மருத்துவம் கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்துப்பார். கேட்கிறான், கர்த்தர் சொல்லிக்காப்பா அது 3, ஆனா கண்டிப்பா 3ல 1. இப்ப நீ சொல்லு, நான் ஆண்டோடு என்ன போய் சொல்லணும் அப்படின்னு சொல்ல. அப்போது தாவீது கர்த்தரை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், ரொம்ப மோசமான பிரச்சனை, நான் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷ கையிலே விழாதிருப்பேனாக என்றார். ஆமென். எப்படி சொல்ல பாருங்க, விழுந்தா கர்த்தர் கையில் விட்டுறேன், கர்த்தர் என்ன செய்ய வைக்கிறோம் அதை செய்யட்டும். கர்த்தர் கையில் நான் விழுகிறேன்ப்பா, மனுஷனை வெட்டுறதுக்கு பஞ்சத்தினால என் ஜனங்கள் சாகிறதுக்கு நான் விடல, மனுஷன் கையில் கர்த்த கையில் நான் விடுகிறேன், கர்த்த கையில் விட்டு கொடுக்குறேன். பாருங்க, எருசலேம் முழுவதும் எல்லா இடத்துல கொள்ளை நோய்கள், அங்கங்க வாதைகள் எல்லாம் செத்துக்கிட்டு கிடக்கிறாங்க, மடிந்து கண்டு இருக்காங்க. மடிந்து கொண்டு இருக்கும் போது 14 வருஷம் பாருங்க, ஆகினால் கர்த்தர் இஸ்ரவேலை கொள்ளை நோயை வரப்பண்ணி அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மறித்தாங்க. எத்தனை பேரா? 70,000 people died on that day. பாருங்க, 3 நாள் கொள்ளை நோய் சொன்னார், நல்லா கவனிக்கணும். 3 நாள் கொள்ளை நோய் சொன்னாரு. ஆனா அந்த முதல் நாள் எத்தனை பேர்? 70,000 பேர் செத்து போயிட்டாங்க. எருசலேமை அழிக்க தேவன் ஒரு தூதரை அனுப்பினார். ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்த அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தேவனை நோக்கி, இப்பொழுது கையை நிறுத்து என்றார். கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய ஓர்னானின் களம் தந்தையிலே என்றார். ஏன் ஓர்னானின் களத்திலே ஆலயத்தை கட்டினாலும் புரியுதா? எங்கே சங்காரம் நிறுத்தப்பட்டதோ அந்த இடம் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த இடம் தேவனுடைய ஆலயம் என்பது சும்மா டைம் பாஸ் வந்துட்டு போற இடம் அல்ல. நம்முடைய சங்காரங்களுக்கு, நம்முடைய கொள்ளை நோய்களுக்கு, நம்முடைய போராட்டங்களுக்கு முடிவை கொண்டு பண்ணின இடமாக இருக்கிறது. கர்த்தர் பார்த்து மனஸ்தாபப்படுகிறார். இந்த இடத்துக்கு வரும்போது என்ன நடக்கும்னா, கர்த்தர் உங்கள் இருதயங்களை பார்க்கிறார், உங்கள் அங்கலாய்ப்பை பார்க்கிறார். இந்த ஸ்தலத்தில் வந்து நின்று ஆராதிக்கும் போது சபையாகிய சரீரமாகிய சபைக்கு தலையாக இருக்கிறவர் உங்கள் இருதயங்களின் குமுறல்களை,
வேதனைகளை அங்காய்ப்புகளை அறிந்து உங்களை உற்று நோக்கி பார்க்கிறார். உங்களுக்கு ஏற்படும் தீங்குகளுக்காக மனஸ்தாபப்படுகிறார். மனஸ்தாபப்பட்டு போதும் போதும் இப்பொழுது கையை நிறுத்து என்றார் என்று 15 சொல்றோம். அப்படின்னா சங்காரத்திற்கு முடிவு வருகிற இடம், பலவீனங்களுக்கு முடிவு வருகிற இடம், பாவங்களுக்கு நஷ்டங்களுக்கு இழப்புகளுக்கு முடிவு வருகிற இடம் தேவனுடைய பிரசன்னம். நிறுத்தம் சொல்றாரு. நின்ன இடங்கள்ல ஓர்னானின் காலம். அந்த ஓர்னானின் காலத்துல என்ன சொல்றாரு? 18 அப்பொழுது எபூசியனாகிய ஓர்னானின் காலத்துல கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொன்னது கர்த்தருக்கு முதல் காத்துக்கு கட்டளையிட்டார். இப்ப தேவன் சொல்றாரு, போய் அங்க ஒரு இடத்தை பலிபீடத்தை உண்டாக்கி அங்க பலி செலுத்தும் சொல்றார். பலி செலுத்துக்காக போறான். அப்படியே தாவீது கர்த்தர் நாமத்திலே காத்து சொன்ன வார்த்தையின்படி போனான். 22 கர்த்தர் அப்பொழுது தாவீது ஓர்னானை நோக்கி, இந்த காலத்திலே நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு இதை எனக்கு கொடு, வாதை ஜலத்தை விட்டு நிறுத்தப்பட எனக்கு அதை பெரும் விலைக்கு ஒரு ஓசியை கொடுக்காத, காசு கொடுத்து வாங்கிறேன், ஏன்னா கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட போறேங்க, கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட போறேன், நீ ஓசியை கொடுக்காத, நான் காசு கொடுக்குற விலையை நான் கொடுத்துறேன்னு விலை கொடுத்து வாங்கி வைக்கிறான். ஏனென்றால் 26 அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சமாதானப்படியும் சமாதானப்படியும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்கினியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்தது அல்லாமல் தேவதூதன் தன்னுடைய பட்டத்தை முறையில் திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். எபூசிய ஓர்னான் காலத்தில் கர்த்தர் தனக்கு உத்தரவை அருளியதை தாவீது அக்காலத்தில் கண்டு அங்கே தானே பலியிட்டான். மோசே வனாந்தரத்தில் உண்டாக்கின கர்த்தருடைய வாசஸ்தலம் சர்வாங்க தகன பலிபீடம் அக்காலத்திலே கிபியோனின் மேட்டில் இருந்தது. தாவீது கர்த்தருடைய தூதரின் பட்டயத்திற்கு பயன்படுத்தபடியானால் அவன் தேவ சந்தையில் போய் விசாரிக்க கூடாது. நல்லா கவனிங்க. முன்னாடி கிபியோன்ல பலியிட்டு இருந்தாங்க. நல்லா கவனிங்க. அவங்களுக்கு இங்கெல்லாம் பலியிடணும் தெரியல. எங்கே தாவீதுக்கு தேவன் பதில் சொன்னாரோ, அவன் விண்ணப்பத்துக்கு பதில் செய்தாரோ அந்த இடத்திலே, அந்த இடம் ஓர்னானின் களம். அங்கே சங்காரம், மக்கள் மேல் வந்த சங்காரம் நின்ற இடம் ஓர்னானின் களம் எனக்கூடிய மோரியா மலையில் இருக்கக்கூடிய ஓர்னானின் களம். அந்த இடத்துல பலிபீடத்தை கட்டி அங்கே தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னார். மோசேயுடைய பலிபீடமும் கூடாரமும் கிபியோனில் இருந்தது. கிபியோனில் இருந்து கர்த்தர் தனக்கு மறுத்தவர் வரலின அக்கினியிலே பதில் செய்த பலி அங்கீகரிக்கப்பட்ட கர்த்தருடைய சமூகத்திலே அங்கே ஆலயத்தை கட்டினார். அதனால்தான் 2 நாளாகமும் 3 அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுது, கர்த்தர் பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்தை கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட தொடங்கி. அப்ப ஒரு இடத்தை தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஒவ்வொன்றுக்கு பின்னாடி வேதத்தை சில காரணங்கள் இருக்கு. காரணம் இல்லாமல் நடக்கல. முன்னாடி கிபியோனிலே அப்படின்னு நடத்தப்பட்ட அந்த பலிபீடம், அந்த பலிகள் எல்லாமே இப்ப எங்க மாறுது? எருசலேமில் மோரியா மலையில ஒரு காலத்துல அந்த விலை கொடுத்து வாங்கின அந்த இடத்துல கர்த்தருடைய ஆலயத்தை நல்லா கிடைக்கிற. கர்த்தருடைய ஆலயம் இலவசமாய் கொடுக்கப்பட்ட ஒரு இடத்துல அல்ல, விலைக்கு கொல்லப்பட்ட இடத்துல, விலை கொடுத்து வாங்கின இடத்துல கர்த்தர் ஆலயத்தை கட்ட. நாளைக்கு சொல்லிக்கூடாது பாருங்க, நான் ஓசியா கொடுத்தது. கர்த்தர் எப்பயுமே ரொம்ப கவனமா இருக்கிறார். இவர் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுப்படி சொல்றான். உடைய பிள்ளை போய் அந்த ஆலயத்துல கட்டுகிறான். ஏன் எதுக்குங்க? கர்த்தர் இங்கதான் ஆலயமாகி நல்லா கவனிக்க. இப்போ அன்னைக்கு கோயிலுங்கிறது முக்கியமான விஷயம் அந்த எருசலேம்ல தான் இருக்கணும். நல்லா கவனிக்க. அங்கங்க ஆராதி கர்த்தர் சொல்ல புறமே சொல்லி ஏன் அப்படி செய்யணும்னு சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், உபாகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கலாம்.
உபாகமம் 12, 13, 14. கண்ட இடத்திலெல்லாம் நீ ஒரு சர்வாங்க தகுதிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கிறேன். என்னவா? கண்ட இடமெல்லாம் உன் சர்வாங்க தகுதிகளை இடாதபடி எச்சரிக்கிறாய். உன் கோத்திரங்களில் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகுதிகளை இட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாயாக. என்னவா? நான் தெரிந்து கொண்ட இடத்துல, நான் சொல்ற இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணணும்? படிய செலுத்தணும். என்ன பண்ணக்கூடாது? கண்ட இடத்துல எல்லாம். சொல்லுங்க, கண்ட. ஆமா, நமக்கு வசதியா இருக்கிறதுக்காக ஒரு இடத்துல கிடையாது. சில பாத்தீங்கன்னா பக்கமா இருக்குங்க, அப்படியே நடந்து போயிட்டு அப்படியே நடந்து வரலாம். ஒரு ஆலயத்துக்கே போகணும்னா கூட ஒரு ஆலயம் இருக்காங்க, இந்த பக்கத்துல இருக்கு, அப்படியே நடந்து போயிட்டு அப்படியே ஏத்தாமதாங்க அப்படியே போயிட்டு அப்படி வந்துருங்க. கர்த்தர் உங்களை ஒரு ஆலயத்தில் நாட்டியிருந்தால் அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் போயிடணும். தூர விஷயம் கிடையாது. என்ன சொல்ல? கண்ட இடத்துலாம் கிடையாது. கர்த்தர் எனக்கு காண்பித்த இடத்துல. என்ன சொல்லுங்க? கண்ட இடத்துல இல்ல, கர்த்தர் எனக்கு காண்பித்திருக்கிற இடத்துல நான் தேவனை ஆராதிக்க வேண்டும். அங்கே எனக்கு உறுதித்தன்மை இருக்கும். கர்த்தர் என்னை நாட்டி இருக்கிறார். இந்த ஆலயத்தில் நான் இருக்கிறேன். இந்த ஆலயத்தில் கர்த்தர் என்னை கொண்டு வைத்திருக்கிறார். தேவனோடு உறவாடுவதற்காக இந்த ஸ்தலத்தை எனக்கு கொடுத்திருக்கார். சத்தியத்தை அறியும்படி என்னை நடத்தும்படிக்காக கர்த்தர் ஒரு இடத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்ற நிச்சயம். அதை பார்த்தீங்கன்னா கண்ட இடத்திலெல்லாம் கர்த்தரை ஆராதிப்பதில்ல, கர்த்தர் குறித்து வைத்திருக்கிற இடத்தை ஆராதிப்பது. உங்களுக்கென்று கர்த்தர் குறித்து வைத்த இடம் உங்களுக்கு நல்லா தெரியுமா? சில பார்த்தீங்கன்னா அங்க போய் ஆராதிக்கிற, இங்க போய் ஆராதிக்க, ஒரு வாரம் இங்க, ஒரு வாரம் அங்க, ஒரு வாரம் அங்க, எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள் கர்த்தருக்குள் உறுதியாக இருக்க மாட்டாங்க. கர்த்தருக்குள் உறுதியாக இருக்க மாட்டாங்க, கர்த்தரோடு நடக்க மாட்டாங்க. பேருக்கு அப்படியே ஒரு கிறிஸ்துவர்களை போல தங்களை காட்டிக் கொள்வார்கள். கர்த்தரோடு வருவதற்காது, கர்த்தருடைய ஒரு சபையோட ஐக்கியமா இருக்காது. அப்படியே அப்படியே முடிவுக்குள்ளே மெஞ்சிடுவார்கள். சத்தியத்தை உறுதிப்பட மாட்டார்கள். சத்தியமும் ஒருத்தர் தொடர்ந்து வந்தாலும் சத்தியம் சொல்ல, சத்தியத்தை கேட்க, சத்தியத்தை விசுவாசிக்க, சத்தியத்தை குறித்த தெளிவுண்டாக அவங்க தடுமாறும் போது அவங்களுக்கு போதித்து சொல்லிக் கொடுக்க ஆட்கள் இருக்குமே. எல்லாம் என்ன பண்ணுவாங்க? எல்லா இடத்துக்கு தெரியும் போயிட்டு இருப்பாங்க. இங்க கண்ட இடத்துல எல்லாம் போய் ஆராதிக்கிறது இல்லை, கர்த்தர் குறித்து இருக்கிற இடத்துல ஆராதிக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு குறித்த இடத்தை குறித்து உங்கள் உள்ளத்தில் நிச்சயம் இருக்குதான். நிச்சயம் இல்லைன்னா ஜபம் பண்ணி தெளிவடைந்து ஏதாவது ஒரு ஆலயத்துக்குள்ள உறுதியா இருக்கு. அவ்வளவுதான். எங்க எல்லா இடத்துக்கும் போறேன்னு போகக்கூடாது. எங்கே நீங்கள் கர்த்தர் உங்களை நாட்டி இருக்கிறாரோ அங்கே இருந்தால் தான் கனியை கொடுக்க முடியும். அங்கதான் நம்ம செலுத்துவோங்க முடியும். அப்ப கர்த்தர் இடங்களை ரொம்ப ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறாங்க, மறக்கக்கூடாது. கர்த்தர் சொல்ற போனவா சொல்லுங்க இல்லைங்களா? கர்த்தர் ஒரு இடத்துல ஆபிரகாம் சொன்னாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஏன் அவன் இருக்கிற இடத்துக்கு என்ன பிரச்சனை? அவன் இருக்கிற இடத்துல என்ன பிரச்சனைன்னா அவன் எல்லாம் சொல்றான். இயேசு தான் வாழ்ந்த ஊர்ல ஊழியம் செய்ய போனார். அங்க அற்புதங்களை செய்ய முடியலன்னு வேற சொல்லுது. ஒரு சில அற்புதங்களை தவிர ஒரு அற்புதம் நடக்கல. என்ன பிரச்சனை? நம்ம முன்னாடி பாருந்தா 1000 போட்டு இந்த பக்கத்துல ஓடி கிடந்தாங்க. ஏன் இந்த பிள்ளை தான் நம்ம முன்னாடி தான் வளர்ந்துச்சு. இதெல்லாம் பெருசா செஞ்சிருப்போம். அவங்க எப்படி பாருங்க, நமக்கு இவனை தெரியும், அல்லது பண்ண தெரியும், நம்ம முன்னாடி வளர்ந்தாங்க. இவங்கெல்லாம் அப்படியெல்லாம் பேர் சொல்லிக்கிற மாதிரி ஆளா இல்லைன்னு அவங்க பார்ப்பாங்க. உங்க சொந்தக்காரங்க உங்களை பார்க்கறத பாருங்க, நல்லா தெரியும். உங்க சொந்தக்காரங்க உங்களை பத்தி என்னைக்காவது பெருமையா சொல்லிக்காங்க. எங்க போய் இருக்குதுல நல்லா இருக்கீங்கன்னா பொறாமையில இன்னும் கொப்பிடிச்சு துப்பி வைப்பாங்க. அவ்வளவுதான். உங்களை பத்தி இன்னும் மோசமான இதெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி வச்சுட்டு வரணும் பார்ப்பாங்க. உங்களை கர்த்தர் உங்களை பயன்படுத்தினா கூட நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு வர வேண்டிய அற்புதங்கள் உங்க மூலமா கொடுக்கணும் இருக்கும். ஆனா உங்க கிட்டே வரமாட்டாங்க. உங்களுடைய ஜபத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. உங்க விசுவாசத்தின் தொடுதலை பார்க்க மாட்டாங்க. உங்களை விட்டு ஒதுக்கி நிற்பாங்க. உங்களை பரியாசம் பண்ணக்கூடியவங்களா மாறுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா சொந்த குடும்பத்துக்கு முன்பாக ஒரு பெரிய நீங்க சவால் ஒரு விசுவாச வீராங்கனையாக காணப்பட முடியாது. மற்றவங்கள பார்த்து எப்படி பார்ப்பாங்க? நிறைய பேருக்கு சொல்ல கேள்விப்படுறது, மற்றவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குதுங்க. ஆனா என்ன என் வீட்டுக்கு ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கல, எனக்கு ஜெபம் பண்ண அற்புதம் நடக்க மாட்டேங்குது. இது என்ன கொடுமையா இருக்குன்னு தெரியல.
சரி ஏசப்பா சண்டை போடுவாங்க. ஏசப்பா நான் எல்லாருக்கும் ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்றவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்யுங்க, எனக்கு மட்டும் ஏன் அற்புதம் நடக்க மாட்டேங்குதுமா? அம்மா நீ அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணும்போது விசுவாசமா ஜெபம் பண்ண ஆண்டோட கேட்டீங்கன்னு சொல்லுங்க. மற்றவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணும்போது நீ விசுவாசமா ஜெபம் பண்ண, நான் ஜெபம் பண்ண எங்க அப்பா கேட்பான், அவளுக்கு அற்புதம் செய்வாருன்னு கேட்டேன், ஜெபம் பண்ண என்ன. ஆனா உன் வீட்டுக்கு ஜெபம் பண்ணும்போது இதெல்லாம் உருப்படாம கிடக்கு, இது என்னைக்கு உருப்பிட்டு, இது என்னைக்கு நல்லா ஆகி, இது என்னைக்கு நம்ம விசுவாத்து, இவங்க எனக்கு அற்புதத்தை பெற போறீங்க உங்க மனசுல நினைச்சுக்கிட்டே ஒரு ஜெபத்தை பண்றீங்கன்னா அந்த ஜெபம் பலனை கொடுக்காது. அப்படி நம்ம மற்றவர்களுக்கெல்லாம் நீங்க ஜெபம் பண்ணும்போது எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களோ அதே விசுவாசத்தில் 1% கூட குறையாம உங்களுக்காக உங்க வீட்டுக்காக கூட்டாள எல்லாம் வச்சு கத்தை ஜெபம் பண்ணுங்க. அப்ப அதெல்லாம் கரெக்டா நடத்துவார். நல்லா கவனிக்கணும். நம்ம சொன்னேன் இல்லையா, இங்க பக்கத்துல நடந்து போற மாதிரி இருக்கு, இந்த கன்வீனியன்ட்டா இருக்கு, எனக்குன்னு ஒரு டைம் இருக்கு, நான் இந்த டைமுக்கு தான் போவேன், இல்லை ஒரு நாளுக்கு போனால் ஒரு நாளைக்கு விட்டுறேன், ஒரு வாரத்துக்கு போனால் ஒரு வாரத்துக்கு, அப்படி இல்லை. தேவனை தொழுது கொள்ளுகிற விஷயத்துல மிக உறுதியா இருக்கணும். அது என்னவதான் வேண்டாம் சொல்லிட்டு இருக்க, என்ன நடந்தாலும் சரி சொல்லிக்கல, கடைசியா கத்த உயிரே போற நிலைமை கூட கத்த சமூகத்துல இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தீர்மானமா இருக்கணும். என்ன மிஞ்சி போனா என்ன பெருசா வேலையை நம்ம என்ன பண்ணிடணும், அதோட தான் இருக்கணும், அதோட தான் சமையல் பண்றோம், அதோட தான் நடக்கிறோம், அதோட வேலைக்கு போறோம் எல்லாத்துக்கும் முடியுது. நம்ம ஒரு வேலையை நம்ம தேவ சமூகத்துக்கு வரணும்னா ரெடியாக இருக்க முடியலன்னு சொல்ல முடியும். அது சரியான விஷயமே கிடையாது, அது ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய விஷயமே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமைனா முடியாது அப்படின்னு சொல்ற நீங்க மற்ற நாளெல்லாம் படுத்த படிக்காது, எழுந்து உங்கள் கடமைகளை செய்து கொண்டிருக்கீங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, காரியத்தை நடத்தி கொண்டிருக்கீங்க, கர்த்தர் இதையும் பார்த்துட்டு இருக்கிறார் இல்லையா? கர்த்தர் போய் வேற ஏதாவது கதையெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம மக்கள்கிட்ட சொல்லிக்கிறோம், கர்த்தர் போய் சொல்ல முடியாது. கர்த்தர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். Don't give a reason to God. கர்த்தர்கிட்ட நீங்க செய்யாமல் இருக்கிறதுக்கும் விசுவாசிக்காமல் இருக்கிறதுக்கும் ஜெயம் பெற முடியாமல் இருக்கிறதுக்கு கர்த்தர்கிட்ட காரியத்தை சொல்லாதீங்க, காரணங்களை சொல்லாதீங்க. தேவனால் எல்லாம் கூடும். அவரால் எல்லாம் கூடும்னா அவர் விசுவாசித்தால் விசுவாசிக்கிற உங்களால எல்லாம் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டார். அதனால நம்மளை சுற்றிலும் நிறைய சபைகள் இருக்கு. எத்தனை சபைகள் இருந்தாலும் சரி, தேவன் நாம் நாட்டப்பட்டிருக்கிற சபையில நம்மை வைத்து வளர்க்கப்பாங்க. அப்ப நாம எங்க இருக்கிறோம் அப்படின்னு கர்த்தர் திட்டப்பட்டாங்க. கர்த்தர் சபைகளை முக்கியத்துவப்படுத்துகிறார். எல்லா சபையும் கர்த்தருக்கு அவசியம். அந்தந்த சபைகளை கர்த்தர் ஜனங்களை நாட்டுகிறார். உங்களையும் கர்த்தர் ஒரு ஆலயத்தில் நாட்டி இருக்கிறார். அங்கே நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என் தேவனுடைய பிரகாரங்களை செலுத்திருப்பார். நாட்டப்பட்டிருந்தா தான் செலுத்தவே முடியும். அது ஒரு விதத்தால் தெளிவில்லாம அலைவாஞ்சிக்கிட்டே இருந்தா நாமளும் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. நம்ம பிடிக்க எல்லாத்தையும் நட்டுக்கிட்டு இருக்க முடியாது. எந்த செடியும் ஒரு இடத்த தொடர்ந்து இருந்தா தான் வேர் விட்டு கனிகளை கொடுக்க முடியும். பிடிக்க நட்டுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? அது வளர்ச்சியே பாதிக்கப்படும். ஆவிக்குரிய வளர்ச்சியும் சரி, செடியோட வளர்ச்சியும் சரி பாதிக்கப்படும். ஆகவே நாம எங்க இருந்தாலும் சரி, அங்கே கர்த்தர் நம்மை வாழ்வதற்காக நம்ம அழைத்து வந்து ஒரு இடத்துல வச்சிருக்கிறோம். நீங்க இருக்கிற நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊர், வாழ்க்கை பெற்றிருக்கிற ஊர், வீடு எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை முன்குறித்து அந்த இடத்துல வைத்திருக்கிறார். எதுக்கு? நான் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். உங்களோட இருக்கிற தேவனாகிய நான் சாதாரணமான ஆள் கிடையாது. நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போற கர்த்தர் காட்ட விரும்புகிறார். அதுக்கு தான் ஒவ்வொரு முறையுமே நம்மளை எப்படியாவது சம்மதிக்க வைக்கிறார். நம்மளை எப்படியாவது சம்மதிக்க வச்சு சில இடங்களுக்கு நீங்க போகிற வரைக்குமே அற்புதம் நடக்காது. சில தீர்மானங்கள் எடுத்து செயல்படுற வரைக்குமே அற்புதம் பார்க்க முடியாது. சில சமயம் பார்த்தீங்கன்னா நாம ஒன்று நடிச்சிட்டு இருப்போம், கர்த்தர் ஒரு டைரக்ஷன் நடத்துவார், ஆனால் கரெக்டாக நடிச்சிருப்போம். நமக்கும் சரி, நம்ம பிள்ளைகளுக்கும் சரி, நம்முடைய கணவருக்கும் சரி, உறவுகளுக்கும் சரி. ஏன் அப்படி? கர்த்தர் இடங்களை முக்கியத்துவப்படுத்தும். அந்த இடத்துக்கு போவதற்கு நம்மை வழி நடத்துகிறார். ஆகவே கர்த்தருடைய கையில் ஒப்புக் கொடுப்போம். நம்மளை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறார். ஏன் மோரியா மலையில போய் ஒரு நாள் களத்துல போய் ஏன் பலிபீடத்தை கட்டினா? இங்கே வாதை நிறுத்தப்பட்ட இடம். ஆலயம் நீங்கள் ஆராதிக்க வருகிற இடம் ஒவ்வொரு முறையும் மறக்கக்கூடாது. என் நோய்களை சுமந்து விட்ட தேவாட்டு குட்டியாகிய இயேசுவின் நாமத்தில்
அவரை தொழுது கொள்வதற்காக தேவன் கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்குள்ள வாழ்கிறார். ஆனால் நாம் சேர்ந்து வரும்போது தேவனுடைய ஆலயத்தில் அவர் சரீரமாக அவர் தலையாகிய சரீரமாகி சபைக்கு இயேசு தலையாக இருக்கிறார். தலையாக இருக்க கிறிஸ்துவோடு நம்ம ஒன்றா இணைஞ்சிருக்கோம். எனிமா என்ன நடக்குதுன்னா அப்படி வல்லமை நம்முடைய சரீரங்கள் எல்லாம் மூடி இருப்பாங்க. ஒரு இடத்துல உங்க மேல இருக்கிற வல்லமை இன்னொருத்தர் மேல பாய். ஆராதிக்கும் போது உங்கள் மேல இருக்கிற விடுதலை இன்னொருக்கு கிடைக்கும், இன்னொருத்தருக்கு விடுதலை கிடைக்கும், ஊழியக்காரர்களுக்கு கிடைக்கும், எல்லாருக்கும் அற்புதம் நடக்கும். ஆமென். ஆனால் தேவ சமூகத்தில் வந்து அவர்கள் கூடி நிற்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்து நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லது.